சாந்தமான கிரிக்கெட் வீரர் நடிக்கும் படத்தில் அவருக்கு ஜோடியாக நடிக்க மங்களகரமான ராய் நடிகை ரொம்பவே முயற்சி பண்ணினாராம். காரணம், ஒரு காலத்துல இருவரும் ஜோடி போட்டு ஊர் உலகம் சுற்றியவர்கள். அந்த நட்பின் அடிப்படையில் தன்னை நடிக்க வைப்பார் என்று ரொம்பவே நம்பினாராம். ஆனால் சாந்த கிரிக்கெட் வீரரின் மனைவி குலம் ராய் இந்த பக்கமே வரக்கூடாது என்று கண்டிப்புடன் சொல்லிவிட்டாராம். இதனால் சாந்த வீரரும் ராய் நடிகை வேண்டுகோளை கண்டுக்கவே இல்லையாம். சமூக வலைத்தளமான ட்விட்டர் பக்கத்தில் கடும் சர்ச்சைக்குரிய கருத்துக்களை தெரிவிப்பவர் ராம்கோபால் வர்மா. ரஜினி, பவன் கல்யாண், டைகர் ஷெராப், சன்னி லியோன், ஸ்ரீதேவி உள்ளிட்ட பலரை பற்றி தனது ட்விட்டர் பக்கத்தில் கடுமையாக அவ்வப்போது விமர்சித்து வந்தார். எவ்வளவு பெரிய சர்ச்சை உண்டானாலும் தொடர்ச்சியாக விமர்சித்தே வந்தார். இந்நிலையில் தற்போது ட்விட்டர் பக்கத்திலிருந்து விலகி உள்ளார் ராம்கோபால் வர்மா. இனிமேல் புகைப்படம் மற்றும் வீடியோ வடிவில் இன்ஸ்டாகிராமில் மட்டுமே இடம்பெறவிருப்பதாகவும் அறிவித்துள்ளார். தனது கடைசி ட்வீட்டாக ஓர் இனிமையான அறிவிப்பு: நான் ட்விட்டரில் இருந்து வெளியேறுகிறேன் என்பதை என்னை பின்தொடர்பவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் என ட்வீட் செய்துள்ளார் ராம்கோபால் வர்மா. சில தினங்களுக்கு முன் ரஜினியின் காலா படப்பிடிப்பு துவங்கியது. இந்நிலையில் படக்குழுவினர் பற்றிய அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது படக்குழு. ஹியூமா குரேஷி, ஈஸ்வரி ராவ், நானா படேகர், அஞ்சலி பாட்டில், சமுத்திரகனி, சம்பத், ரவிகேளா, சாயாஜி ஷிண்டே, பங்கஜ் திரிபாதி, மகிஜா, மேஜர் விக்ரம்ஜித், அருள்தாஸ், அரவிந்த் ஆகாஷ், வத்திக்குச்சி திலீபன், ரமேஷ் திலக், மணிகண்டன், அருந்ததி, சாக்ஷி அகர்வால், நிதிஷ், வேலு, ஜெயபெருமாள், கருப்பு நம்பியார், யதீன் காரியக்கர், ராஜ்மதன், சுகன்யா உள்ளிட்ட பலர் ரஜினியோடு நடிக்க ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளார்கள். சந்தோஷ் நாராயணன் இசையமைக்க உள்ள இப்படத்துக்கு கபிலன், உமாதேவி பாடல்களை எழுதுகிறார்கள். ஒளிப்பதிவு முரளி, கலை ராமலிங்கம், எடிட்டிங் ஸ்ரீகர் பிரசாத், சண்டை காட்சிகள் திலீப் சுப்பராயன், நடனம் சாண்டி, ஆடை வடிவமைப்பு அனுவர்தன், சுபிகா என படக்குழுவினரையும் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது படக்குழு. தமிழ் திரையுலகில் பெரும் எதிர்பார்ப்புடன் தயாரிப்பில் இருக்கும் படம் சங்கமித்ரா. இந்நிலையில் இந்த படத்திலிருந்து விலகுவதாக அறிவித்திருக்கிறார் ஸ்ருதிஹாசன். படத்தில் முழுமையான ஸ்கிரிப்ட் ஸ்ருதிஹாசனுக்கு தரப்படவில்லை என்பதாலும் படப்பிடிப்பு தேதிகளும் சரியாக முடிவு செய்யப்படவில்லை என்ற காரணத்தினாலும் மட்டுமே ஸ்ருதியின் இந்த முடிவுக்கு காரணம் என நடிகையின் தரப்பு தெரிவித்துள்ளது. சத்யஜோதி பிலிம்ஸ் தயாரிப்பில் சிவா இயக்கத்தில் அஜித், விவேக் ஓபராய், காஜல் அகர்வால், அக்ஷராஹாசன் உட்பட பலர் நடிப்பில் உருவாகி வரும் படம் விவேகம். 3 வாரங்களுக்கு முன்பு வெளியான இப்படத்தின் டீசர் விரைவில் 14 மில்லியன் பார்வையையும் 4 லட்சம் லைக்குகளையும் தொடவுள்ளது. இன்னும் சில காட்சிகள் மட்டுமே எடுக்க வேண்டியுள்ள நிலையில் படத்தின் டப்பிங் ஜூன் 1 தேதி முதல் தொடங்க உள்ளதாம். படத்தின் டீசர் கபாலி டீசரை மிஞ்சியுள்ள நிலையில் இப்படத்தின் வியாபாரமும் வசூலும் அதைவிட பெரிய சாதனை படைக்கும் என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. பைரவா தோல்வி படத்திற்கு பிறகு விஜய் நடிப்பில் அட்லி இயக்கும் பெயரிடப்படாத படத்தின் படப்பிடிப்பு தற்போது விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. கடந்த சில நாட்களாக ஐரோப்பிய நாடுகளில் விஜய், காஜல் அகர்வால் சம்பந்தப்பட்ட காட்சிகளை படமாக்கி வந்தனர். இந்நிலையில் ஐரோப்பிய நாடுகளில் படப்பிடிப்புகள் முடிவடைந்துள்ளதாக படக்குழுவினர் அறிவித்துள்ளனர். இதையடுத்து விரைவில் படக்குழுவினர் இந்தியா திரும்ப உள்ளனர். அடுத்த கட்ட படப்பிடிப்பை ஜூன் மாதத்தில் தொடங்க உள்ளதாக கூறப்படுகிறது.